வணக்கம். நாங்கள் கழுத்தை பற்றி பார்த்தோம். கழுத்தை எப்படி வட்டமாக வரைகிறதுன்னு. முன் கழுத்து. இப்போ அதே போல் முன்னுக்கு கையில் சுருக்கம் வரும். சில நேரம் தைச்சா சுருக்கங்கள் வரும். அந்த சுருக்கங்கள் வராமல் எப்படி வெட்டி தைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இது பின்பக்க ப்ளாக்கை வச்சு தான் முன்பக்கத்துக்கு நான் இப்படி கீறி வச்சுருக்கேன். பின்பக்க ப்ளாக்கை அப்படியே கீறி வச்சுருக்கேன். இந்த கோனர்லேருந்து 1.25 இன்ச்சு தான் மார்க் பண்ணி பின்னால் கையை வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ அப்படியே அந்த கையிலேருந்து அந்த கோனரில் அந்த கோட்டில் இருந்து ஒரு 3/4 இன்ச்சு உள்பக்கமாக மார்க் பண்ணுறேன். 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டர்லேருந்து ஒரு 4 இன்ச்சு நாங்கள் அந்த பாக்ஸ் போட்டு வச்சுருக்குறோம் தானே, அதில் 4 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இப்படி 4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்லேருந்து உள்பக்கமாக ஒரு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணணும். உள்ளே தள்ளி ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை இப்படி ஒரு ஜாயின் பண்ணி விடுறேன். கோடு வரைஞ்சி அப்படியே ஜாயின் பண்ணி விடுறேன். பண்ணிவிட்டு இப்போ அவ்வளோதான். இப்போ இந்த ஜாயிண்டில் அந்த புள்ளியிலேருந்து நாங்கள் 3/4 இன்ச்சு வரைஞ்சேன், அந்த 3/4 இன்ச்சோடு இதை மெதுவாக கொண்டு போய் அப்படியே வளைச்சி கொண்டு போகணும். இந்த மாதிரி வளைச்சி கொண்டு போயிட்டு அங்கால பக்கம் அந்த பின்பக்கம் இந்த இதோடு சேர்த்து விட்டுறணும். அங்கால ஒன்றும் செய்யக்கூடாது, கூட்டவோ குறைக்கவோ கூடாது. இதை அப்படியே கொண்டு போய் அந்த கோட்டோடு சேர்த்து விட்டுறணும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி தான் இப்போ கையிலையும் நாங்கள் இப்படி வெட்டணும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி வெட்டின பிறகு அடுத்தது கையில் வெட்டணும். அடுத்தது கையில் எப்படி வெட்டுறதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.